ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேஜர் நான் அப்துல் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ரூஃப் ஷீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன திக்னஸ்ல இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, எந்த மாதிரி டைப்ல இருக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டை பத்தி பார்க்கலாம். ஆஸ்பெட்டாஸ் ஷீட்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த சிமெண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த சிமெண்ட் ஷீட் 4mm 6mm இருக்கு திக்னஸ். அது கேட்கற சைஸ் அவைலபிள் கிடையாது, ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் மார்க்கெட்ல தருவாங்க. அது போட்டா என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பயங்கர வெயில் உள்ள அப்படி இழுத்து விடுங்க. அது ஒண்ணு. அப்புறம் மழை காலத்துல ஃபுல்லா ஓதம் அடிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா இன்னும் நிறைய ஊர்ல அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ப்ளூ ஷீட்டு, இந்த கூலிங் ஷீட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த தகர ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த தகர ஷீட்ல பாத்தீங்கன்னா கலர் ப்ளூ, ரெட், டெராகோட்டா கலர், நிறைய கலர் இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு 10-20 கலருக்கு மேல இருக்கு இப்போ, ஒயிட் அந்த மாதிரி எல்லாம். அதுல பாத்தீங்கன்னா திக்னஸ் இருக்கு 0.35ல இருந்து 0.50 வரைக்கும் திக்னஸ்ல இருக்குங்க. பாத்தீங்கன்னா டாடா, JSW, ஜிந்தால் நிறைய பிராண்ட் இருக்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் ஹை ரேஞ்ச் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குதுங்க இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட். இந்த ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா சைஸ் 3 அடி வருங்க. 1 மீட்டருக்கு நம்ம கேட்கற சைஸ் தந்துருவாங்க. கேட்கற சைஸ்னா 10 அடி கேட்டாலும் தருவாங்க, 4 அடி கேட்டாலும் தருவாங்க, அதுக்கப்புறம் 20 அடி கேட்டாலும் தந்துருவாங்க ஷீட்ல. இந்த தகர ஷீட்டு, ப்ளூ ஷீட்டு, இந்த கூலிங் ஷீட்டுன்னு சொல்றது. இது மேல நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி பர்லின் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மேல அப்படியே ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ போட்டு விட்டுறது. இது ஒரு டைப்புங்க. இந்த ஷீட் இருக்க மார்க்கெட்ல வந்ததுதான் யூபிவிசி ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த யூபிவிசின்னு ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் மரக்கட்டை விண்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் கலர். இப்ப எல்லா பக்கமும் அதான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அது பிளாஸ்டிக்ல யூபிவிசின்னு சொல்லுவாங்க, யூபிவிசி மெட்டீரியல். அந்த மாதிரி ஷீட்லயும் யூபிவிசி மெட்டீரியல் இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா அதுலயே இப்போதைக்கு மார்க்கெட்ல ஒரு 6-7 கலர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கலர் மேல இருக்குங்க. அந்த ஷீட்டு கீழே ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2.5mm இருந்து 3mm 3.5 வரைக்கும் இருக்குங்க. மார்க்கெட்ல யூபிவிசி மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு. இந்த யூபிவிசி மெட்டீரியலோட காஸ்ட் பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபாயில இருந்து 59 ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா 45 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்க. இதுவுமே கேட்கற சைஸ் தர மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். 8, 10, 12 ஒவ்வொரு சைஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த சைடு கட்டிங், ரிட்ஜ் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம ஷீட்டுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட லைஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 வருஷம் லைஃப் இருக்குங்க. கம்பெனியே வாரண்டி கொடுக்குறாங்க, 15 வருஷம் லைஃப் கொடுக்குறாங்க. மேலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெர்ஜின் பிளாஸ்டிக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டா அதுல ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கும் இருக்கு. ரீசைக்கிள் பிளாஸ்டிக் போட்டா ஷீட் அந்த அளவுக்கு லைஃப் வருது இல்லைங்க, கிராக் ஆயிருது ஷீட். வெர்ஜின் பிளாஸ்டிக்கா இருந்தா ஷீட் லைஃப் வருதுங்க. இது உதாரணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கருந்தம்பட்டியில ஒரு சைட்ல அந்த வந்த புதுசுல ஆரம்பத்துல நம்ம வெர்ஜின் பிளாஸ்டிக் பதிலா அந்த ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வாங்கி போட்டோம். அதனால கிராக் ஆயிடுச்சு. அந்த கிராக் நம்ம ஃபியூச்சர்ல அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்மளால அதை பண்ணி கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் தானுங்களா, அந்த அனுபவத்தை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். அந்த அனுபவத்தை தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த யூபிவிசி மெட்டீரியலுக்கு மேலே அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணிட்டு மேல ஸ்க்ரூ அடிச்சு அந்த ஸ்க்ரூ கேப் அந்த மாதிரிலாம் இருக்குங்க கலர். அந்த ஸ்க்ரூ கேப் போட்டு அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணி விட்டுலாம். அந்த மாதிரி மெத்தட்ல வரதுதான் நம்ம யூபிவிசி. சிங்கிள்ஸ், ரூஃபிங் சிங்கிள்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ரூஃபிங் சிங்கிள்ஸ் எதுவும் இல்லைங்க. ரூஃபிங் சிங்கிள்ஸ்னா இதுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு காஸ்ட் ஜாஸ்தி தான், காஸ்ட்லி. இது ரூஃபிங் சிங்கிள்ஸ்ங்கிறது காஸ்ட்லி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு துணி மாதிரி இருக்கும். துணி ரூஃபிங் சிங்கிள்ஸ்ங்கிறது ஒரு துணி மாதிரி இருக்கும். சைஸ் பாத்தீங்கன்னா 4 அடி வருது, 4:1 அந்த மாதிரி வருதுங்க சைஸ். அந்த துணிங்கிறது துணி மாதிரி தான். அதுக்குள்ள ஃபைபர் இது வச்சு பேக் பண்ணிருப்பாங்க. அது நல்ல ஒரு லைஃப் இருக்குது. அதோட மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 110 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு பாத்தீங்கன்னா 89ல இருந்து 90 rupees வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் வருது அந்த மெட்டீரியல். அதுல இன்னொரு முக்கியமான கவனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நார்மல் ஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நம்ம எப்பவும் போல ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல பிளைவுட்டோ இல்ல பைசன் போர்டோ போட்டு ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிடணும். டோட்டலா பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சிங்கிள்ஸ் கொண்டு அது மேல லே பண்ணி ஸ்க்ரூ, ஆணி அந்த மாதிரி வச்சு அடிச்சு விட்டுருந்தாங்க. இது சிங்கிள்ஸ்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது எங்க யூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், இந்த கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சிங்கிள்ஸ். இது லைஃப்னு பாத்தீங்கன்னா கம்பெனில கலருக்கு 10 years கொடுக்குறாங்க, மெட்டீரியலுக்கு 30 years லைஃப் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட் கோட்டட் ரூஃபிங் டைல் இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 8, 10, 12
லென்த்ல கிடைக்கும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3 அடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 அடி அகலம் இருக்கு, 1 அடி ஹைட் இருக்குங்க. மேக்சிமம் வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைல்லாம் பண்ணும்போது, இந்த சாலிடு இந்த ஸ்டோன் கோட்டர்ல பண்ணும்போது, செட்டிநாடு ஸ்டைல் ஒர்க் பண்ணும்போது வந்து ஃபேப்ரிகேட்டர் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா இதுல வந்து 4க்கு 1 ஷீட் வாங்கிக்கோங்க. 4க்கு 1 ஷீட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாகும், வேஸ்டேஜ் அதிகமா வராது. இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 69 ரூபால வந்து 89 ரூபா 99 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட வாரண்டியும் பாத்தீங்கன்னா கலருக்கு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் வாரண்டி வந்து 30 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம எங்க போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் சைட்ல போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம இன்னும் யூடியூப்ல போடல, இது ஃபியூச்சர்ல போடுவோம். வெள்ளக்கோயில் சைட்ல நம்ம பண்ணிருக்கிறோம். வெள்ளக்கோயில் சைட்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம சாண்ட் கோட்டட் ரூஃபிங் டைல்ல வச்சு நம்ம பண்ணிருக்கிறோம். இதோட டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் தாங்கும். அதே மாதிரி வந்து மழை பெஞ்சாலும் சவுண்ட் வர்றது இல்ல. இந்த ஸ்டோன் கோட்டடும் ஒண்ணும் இல்லைங்க, நார்மல் ஷீட் தான். நம்ம தகர ஷீட் இருக்கு பாத்தீங்கன்னா அதான் பேஸ். அந்த தகர ஷீட்டுக்கு மேல வந்து ஒரு ஸ்டோன் கோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு லிக்விட் கொடுத்துருவாங்க. அந்த லிக்விட் போட்டுட்டு க்ளூ போட்டுட்டு அந்த ஸ்டோனும் கையில கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டோனை வந்து நம்ம போட்டுவிட்டு அந்த ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரூவும் வந்து டோட்டலா கவர் ஆயிருங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெயிட் அந்த ஸ்ட்ரக்சர் பண்ண அந்த மெட்டீரியலோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெயிட் வந்து 400 கிராம் வருதுங்க. இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் பண்ணி அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ தனியா நம்ம ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப்ல வருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செராமிக் ரூஃப் டைல். செராமிக் ரூஃப் டைல் தான் வந்து நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ண பழைய ஓடு, கை ஓடுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஓடு வந்து செராமிக் ரூஃப் டைல். இந்த செராமிக் ரூஃப் டைல் வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கே கொஞ்சம் ஹெவியா பண்ணிக்கணுங்க. நார்மல் ஷீட் போடுற மாதிரிலாம் போடக்கூடாது. இதோட பைப்பு, இந்த மெயின் போஸ்ட், ராஃப்டர், கிங் ராஃப்டர், ஜாக் ராஃப்டர் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியா பண்ணிக்கணும். 4க்கு 2 6க்கு 3ங்கிற பைப்ல நல்லா ஸ்ட்ரக்சர் ஹெவியா பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டா இதுல வந்து ஒரு ஓடோட வெயிட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே வந்து 5 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் டாமினேட் பண்ணிடும் வெயிட். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியா பண்ணிக்கணுங்க. இது வந்து என்ன மாடல் அதிகமா யூஸ் பண்ணான்னு கேட்டா இந்த செட்டிநாடு ஸ்டைலு, கேரளா ஸ்டைல் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மெத்தடுக்குலாம் யூஸ் பண்றாங்க. இதோட ஓடோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஓடோட காஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதுல வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 60 ரூபால இருந்து 120 ரூபா வரைக்கும் ஒரு ஓடோட காஸ்ட் வருதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்ல வந்து ஒரு 4 மாடல் இருக்குது. ஜாப்பனீஸ் மாடலுங்கிறாங்க, ஸ்பானிஷ் மாடலுங்கிறாங்க, பிளைனுங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஓடோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 59 ரூபால இருந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் வந்துட்டு இருக்குதுங்க. இதோட லைஃப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா லைஃப் நல்ல லைஃப்ங்க, 30 வருஷம் 40 வருஷங்கிறது நல்லா உழைக்குது. இதோட ஃபிட்டிங்ல வந்து நிறைய பக்கம் வந்து பிளைனா விட்டுருவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ஓடு மட்டும் வச்சு விட்டாலும் விட்டுருவாங்க. சில பேர் வந்து விருப்பப்பட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு பிளைனோட ஒன்று போடுவாங்க. அந்த பிளைனோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 35 ரூபால இருந்து 40 ரூபா வரைக்கும் வருது. அது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வருதுங்க. அந்த பிளைனோடு வந்து கீழே போட்டுருவாங்க. கீழே பிளைனோடு அதுக்கு மேல வந்து நம்ம செராமிக் ரூஃப் டைல் வரும். செராமிக் ரூஃப் டைல் ஒண்ணும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மண்ணுல இருக்கும். இது வந்து அந்த செராமிக் கோட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் அந்த பழைய ஓட்டுக்கும் இந்த ஓட்டுக்கும் வித்தியாசம். ஆனா ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து நல்லா ஹெவியா பண்ணிக்கணும், வெயிட்டா இருக்கும். மேற்கொண்டு இப்ப அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம், பாலிகார்பனேட் ஷீட்னு ஒண்ணு இருக்குங்க. முக்கியமானது, ரொம்ப கவனமா இருங்க. பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னு கேட்டா நான் ப்ரிஃபர் பண்றது பாலிகார்பனேட் யூஸ் பண்ண வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா நாங்க ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்தவாசியில ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், ஹை மெயின்டெனன்ஸ், பயங்கர வெயில் உள்ள இழுத்து மேல இருந்து வெயில் இழுத்து உள்ள விடும், அந்த மாதிரி ஒரு ஹீட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி ஓவர் காஸ்ட்லி மெட்டீரியல் காசு, மெட்டீரியலும் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து அலுமினியம் பீடிங், அது இது சிலிக்கான்னு நிறைய வேலைங்க அதுக்கு. அதனால வந்து மேக்சிமம் வந்து ஒரு சின்ன ஷெட் ஒர்க்கு, ஒரு 10க்கு 10 ஒரு ஷெட் ஒர்க்கு, லுக்கும் இருந்தா போதும், எங்களுக்கு வெயில் வந்தா பிரச்சனை இல்ல, லுக்கு இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஏரியால மட்டும் இந்த பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ணுங்க. இந்த பாலிகார்பனேட் ஷீட்ல வந்து 6 mm, 4 mm, 8 mm, 12 mm, 10 mm வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் யூஸ் பண்ணது 10 mm பாலிகார்பனேட் ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க. அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் அதுல போட்டுருப்போம், எப்படி வேலை செஞ்சிருக்கோம், எந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கும். இந்த பாலிகார்பனேட் ஷீட் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அது நம்மளுக்கு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு அது செட் ஆகாது, அதான் நான் சொல்லணும். இந்த ஷீட் யூஸ் பண்ணாலும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் கட்ரு. அந்த ரெயின் வாட்டர் கட்ரு வந்துங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம தகர ஷீட் வாங்கி பெண்ட் பண்ணி போட்டுட்டு இருப்போம். இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து அந்த யூபிவிசில வந்துச்சு. யூபிவிசில வந்து கர்வ் டைப், ரவுண்டு டைப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் டைப் இருக்குங்க. இந்த கட்டரில் வந்து பாத்தீங்கன்னா கட்டரில் வந்து 6 mm, 8 mm, 12 mm வரைக்கும் திக்னஸ் இருக்குங்க. இந்த வந்து
5 மீட்டர் 3 மீட்டர் அவைலபிள் இருக்கு. இதோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 300 வரைக்கும் இருக்குங்க. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இருக்குது. இதுல வந்து ஒவ்வொரு சில பிராண்ட் வந்து நம்ம போடுற ஷீட்டுக்கு தகுந்த மாதிரியே கலர் கொடுத்துடுறாங்க கட்டரும். இல்ல சில பிராண்ட்ல வந்து ஒயிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சென்டர் ஜாயிண்ட், எண்டு கேப்பு, சென்டர் கேப்பு, சைடு கவர் பண்ற கேப் அப்படின்னு நிறைய எல்லா பொருளும் அதுலயே வந்துடுது. நம்ம அந்த கட்டரை சேர்த்து வாங்கும்போது அவங்க கடைக்காரங்க இது வேணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே டோட்டலா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு முக்கியமான கவனமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு அது தெரியல. அது வந்து நம்ம இந்த வெள்ளக்கோயில் சைட்ல தான் அந்த ரூஃப் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்க வந்து ஃபுல்லா வந்து மரம் சுத்தி மரங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப். அதுல வந்து வந்துருக்குங்க. அந்த கட்டர் கார்டு வேற எதுவும் இல்லைங்க. இந்த கட்டருக்கு மேல வந்து ஒரு பிளேட்ல வந்து ஹோல்ஸ் இருக்குங்க. அந்த பிளேட் வந்து மேல வச்சிருது. இலை செடி அந்த வேஸ்ட் எல்லாம் வந்துன்னா அந்த பிளேட் மேல இருந்துக்கும். பிளேட்ல இருந்து தண்ணி மட்டும் வடிஞ்சு அந்த கட்டர் வழியா கீழே வந்துருங்க. இது நம்ம நான் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைமோ 3 மாசத்துக்கு ஒரு டைமோ எடுத்து கிளீன் மட்டும் பண்ணா போதும். மழை காலத்துல எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டா அது மாதிரி கட்டர்ல அந்த பைப்லயே வந்து எதுவும் லாக் ஆகாது. அந்த மாதிரி கட்டர் கார்டு இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிட்டேங்க. மேலும் லேட்டஸ்டா ஏதாச்சும் ஒரு ஷீட் நம்மளுக்கு அப்டேட் வந்துருக்குது, மார்க்கெட்ல அவைலபிள் இருக்குன்னா நான் அடுத்த வீடியோ அதுல போடுறேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட சிம்னி ஏசில எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேங்க. மேலும் விவரங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7538660650. இதுதான் வந்து அஃபிஷியல் நம்பருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். கொட்டேஷன் இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக காஸ்ட்ல கொட்டேஷனும் போட்டு கொடுக்கலாம். ஸ்ட்ரக்சர் டிசைனு எதாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு டவுட் கேட்டுட்டு ஒரு சின்ன கிளாரிஃபை 4 பேர்த்துக்கிட்ட கேளுங்க. அந்த 4வது ஆளாக எங்ககிட்டயும் ஒரு டவுட் கேட்டு நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.